அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஐ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ப்ளவுஸ் வந்து சைடு ஜாயிண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் என்னென்ன விஷயங்களை நம்ம செக் பண்ணணும், என்னென்ன தவறுகள் செஞ்சுருந்தால் நமக்கு மிஸ்டேக்ஸ் வரும் அப்படிங்கிறத இதுக்கு முந்தின வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முந்தின வீடியோக்குள்ளேயே நான் சொல்லியிருப்பேன் பேக் எப்படி செக் பண்ணணும், ஃப்ரண்ட் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ளவுஸ் பீஸை வந்து எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஸ்லீவ் வந்து வைக்கணும். இப்படி நம்ம ஸ்லீவ் வந்து வச்சு பார்க்கும்போது ரைட் சைடு ஒன்றா வச்சு நமக்கு திருப்பும்போது ரைட் சைடு மேலே இருக்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்து வச்சு பார்க்கணும். அப்படி வச்சு பார்க்கும்போதே நமக்கு ஸ்லீவில் வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு அப்படின்னு நம்ம 2 பார்ட் வந்து இருக்கும் இல்லையா? ஃப்ரண்ட்டு பகுதியில் நம்ம உள்வளைவு வந்து கட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி நமக்கு ப்ளவுஸ்லேயும் பேக்கு ஃப்ரண்ட்டுன்னு 2 போர்ஷன் இருக்கும். அப்போது இந்த ஸ்லீவோடைய பேக்கும் ப்ளவுஸோடைய பேக்கும் ஒரே பக்கம் இருக்கணும். அதே மாதிரி ப்ளவுஸோடைய ஃப்ரண்ட்டும் ஸ்லீவுடைய ஃப்ரண்ட்டும் ஒரே பக்கம் இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுருங்க. இந்த மாதிரி அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடியே 2 ஸ்லீவும் அந்தந்த பக்கம், அதாவது ரைட் சைடுக்கு ரைட் ஹேண்டு, லெஃப்ட் சைடுக்கு லெஃப்ட் ஹேண்டும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டர்லேருந்து வச்சு வந்து பாருங்கள். சரியா? இப்படி சென்டர்லேருந்து நீங்கள் வச்சு பார்க்கும்போது நமக்கு நாச்சஸ், ஸ்லீவோடைய நாச்சும் பேக் நாச்சும் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பேக் மட்டும் செக் பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ரண்ட்டு வந்து நமக்கு கொஞ்சம் முன்ன பின்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பேக்கு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கணும். ஏன்னா பேக் ஆர்ம் ஹோல் வச்சு தான் நம்ம வந்து பேக் பீஸும் சரி ஸ்லீவும் வந்து ஆர்ம் ஹோல் ரவுண்டு வச்சு தான் நம்ம கட் பண்ணுறோம். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம உள்வளைவு கட் பண்ணுறதுனால நமக்கு என்ன செய்யும், கொஞ்சம் முன்ன பின்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஃப்ரண்ட்டை பார்த்துட்டு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது, சரியாக வர மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து ஸ்லீவ்லேயும் தனியாக வந்து உள்வளைவு கட் பண்ணுவோம், ஃப்ரண்ட் பீஸ்லேயும் தனியாக நம்ம வந்து உள்வளைவு கட் பண்ணுவோம். அப்போது ரெண்டுலேயுமே சரிசமமாக நம்ம கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் முன்ன பின்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பேக் சைடை மட்டும் அந்த சென்டரில் இருந்து ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அங்கேருந்து மார்பு சுற்றளவு நம்ம நாச்சு போட்டிருப்போம் இல்லையா, அது வரைக்கும் பேக் ஸ்லீவ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸ்லீவில் வந்து நம்ம சென்டர் நாச்சு போட்டிருப்போம் இல்லையா, அதில் இருந்து ஷோல்டர் ஜாயிண்டில் இருந்து, சரியா, ப்ளவுஸோடைய ஷோல்டர் ஜாயிண்ட்டு, ஸ்லீவுடைய சென்டர் நாச்சு, இது ரெண்டையும் சேமாக வச்சுட்டு நீங்கள் அப்படியே தைக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நமக்கு ஷோல்டர் ஜாயிண்டில் இருந்து மார்பு சுற்றளவு நாச்சு வரைக்கும் ஸ்லீவ் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்லேயும் செக் பண்ணிக்கோங்க. ஆனால் பேக்கில் வந்து சரியாக இருக்கணும். ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது அப்படின்னாலும் அது நமக்கு பிரச்சனை இல்லை. ரொம்ப டிஃப்ரெண்ட் வருது, ஃப்ரண்ட்டில் ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச்செல்லாம் வருது அப்படின்னா நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். இதுவே வந்துட்டு சும்மா ஒரு நூல் அளவு, ஒரு 1/4 இன்ச் அளவு அந்த நாச்சஸ், ஸ்லீவ் நாச்சும் ஃப்ரண்ட்டு நாச்சும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இப்போ இதே மாதிரி நீங்கள் 2 ஸ்லீவ்லேயுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒன்றுக்கு ஒன்று செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யலாம், சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணுறதுனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி எடுத்து வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு சைடில் இருந்து இன்னொரு சைடு வரைக்கும் அப்படியே கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணாலும் ஓகே தான். சரியா? நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணாலும் ஸ்லீவ் பீஸை வந்து நீங்கள் இழுக்கவே கூடாது. நம்ம அப்படியே ப்ளவுஸ் பீஸ் மேலே வச்சு ஸ்லீவ் வந்து நம்ம மேலே வச்சு தான் நம்ம அட்டாச் பண்ணுவோம். அப்போது அந்த ஸ்லீவை வந்து அப்படியே அந்த பெண்டுக்கு தகுந்த மாதிரி வளைச்சி எடுத்து வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். அந்த ரொம்ப கோவாக வரும் இல்லையா, அந்த ஆம்ஹோல் ரவுண்டு வளைவு எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் நீங்கள் கொஞ்சமாக அந்த ஸ்லீவ் பீஸை வந்து லைட்டாக வந்து நீங்கள் இழுக்கலாம். பட் ரொம்ப வந்து இழுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிடாதீங்க. ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் 2 ஸ்லீவுமே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்லீவ் கட்டிங், ப்ளவுஸ் கட்டிங் போட்டு நீங்கள் இது மாதிரி ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாச்சஸ் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். அப்படி மேட்ச் ஆகலை அப்படின்னாலும் ஒரு 1/4 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா அதனால நீங்கள் எந்த கவலையும் பட தேவையில்லை.
ஒரு 1/2 இன்ச்சு அதுக்கு மேலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேக் ஆர்ம் ஹோல் கரெக்டா அல்லது ஸ்லீவ் ஆர்ம் ஹோல் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் ஆர்ம் ஹோல் கரெக்டாக இருந்து உங்களுக்கு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய ஆர்ம் ஹோலோடைய அளவு உங்களுக்கு கூடவோ குறையவோ இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஒருவேளை ப்ளவுஸ் பீஸை விட ஸ்லீவ் வந்து உங்களுக்கு குறைவாக வருது, அதாவது நாச்சஸ்க்கு உள்ளேயே நமக்கு வந்து ஸ்லீவ் முடிஞ்சிருது, ஸ்லீவுக்கு வந்து ஜாயின் போட்டால் தான் நம்மளால் கரெக்டாக கடைசி வரைக்கும் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒருவேளை ஸ்லீவ் கரெக்டாக கட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அப்படி ஜாயின் போடுற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் ஜாயிண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு பேக் மார்பு சுற்றளவு சரியாக இருக்குது, பேக் ஆர்ம் ஹோல் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம ஸ்லீவுக்கு பத்தலை அப்படின்னா நம்ம ஜாயின் போட்டு தான் ஆகணும். பட் ஸ்லீவ் கட்டிங் போடும்போது நம்ம வீடியோஸ் பார்த்துக்கோங்க. அதில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் கட்டிங் போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்ன மாதிரி நீங்கள் கட்டிங் போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வராது. ஓகேவா? இப்போ நம்ம 2 ஸ்லீவுமே வந்து ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவுடைய ஓப்பன் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அளவு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு, இல்லை அளவு எடுத்திருக்கீங்க அப்படின்னா என்ன ஸ்லீவ் ஓப்பனுக்கு வருமோ அந்த அளவு வந்து 2 ஸ்லீவுக்குமே தனித்தனியாக அளந்து மார்க் பண்ணிக்கோங்க. எப்பயுமே வந்துட்டு ஒரு கையை விட இன்னொரு கையோடைய சுற்றளவு வந்து நமக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். ஒரு சிலருக்கு சேமாக இருக்கலாம். பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீவை விட இன்னொரு ஸ்லீவுக்கு வந்து ஒரு பாயிண்ட் அளவு, ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கூட குறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்பயுமே அளவு எடுக்கும்போது ரைட் ஹேண்டுக்கு ரைட் ஹேண்டும் லெஃப்ட் ஹேண்டுக்கு லெஃப்ட் ஹேண்டும் அளவை தான் நீங்கள் மார்க் பண்ணணும். இதே மாதிரி மார்க் பண்ணிட்டுக்கோங்க. ப்ளவுஸ் பீஸில் வந்து நம்ம ஏற்கனவே இதுக்கு முந்தின வீடியோலேயே நம்ம வந்து இடுப்பு சுற்றளவெல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேக்கு ஃப்ரண்ட்டும் சேர்த்து வச்சு கீழே ஒரு லாக் தையல் போட்டு நிறுத்திடுங்க. ஓகேவா? கீழே இந்த மாதிரி லாக் தையல் போட்டு நம்ம நிறுத்திட்டு மேலே வந்து நம்ம ஆர்ம் ஹோல் நாச்சஸும் நம்ம செக் பண்ணிட்டோம். அதாவது மார்பு சுற்றளவு நாச்சும் பேக்கு கரெக்டாக இருக்கா, ஃப்ரண்ட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிட்டோம். அப்போது அந்த நாச் வரைக்கும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு லாக் தையல் வந்து போடணும். அதுக்கு பின்னாடி அதிலிருந்து ஸ்லீவ் வரைக்கும் ஒரு தையல் போட்டு லாக் தையல் வந்து போடணும். இந்த இடத்துல சென்டரில் வந்து நம்ம எதுக்காக லாக் தையல் போடணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இது கூட ஒரு சகோதரி வந்து ஒரு கேட்ட டவுட்டு தான். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பழைய டெய்லர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி இடுப்பு பகுதியிலேருந்து கை வரைக்கும் நேராக தையல் போட மாட்டாங்க. இப்பயுமே சில ஜென்ஸ் டெய்லர்லாம் முக்கியமாக அந்த மாதிரி போட மாட்டாங்க. ஏன்னா ரவுண்டாக வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. பாடி பீஸ் தனியாகவும் ஸ்லீவ் பீஸ் தனியாகவும் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே ரவுண்டாக வந்து ஸ்டிச் பண்ணிடுவாங்க. அப்படி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஃபினிஷிங் இன்னுமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நேர் தையல் போடுறத விட அந்த மாதிரி ரவுண்டாக போடும்போது இன்னும் நமக்கு ப்ளவுஸோட ஃபினிஷிங் இனிமே வந்து நீட்டாக இருக்கும். பட் இப்போ வந்து பெரும்பாலும் யாரும் அதை விரும்புறதில்லை. எனக்கு வந்து கொஞ்சம் லூஸ் டைட் அப்படின்னா ஈஸியாக ஆல்ட்ரு பண்ணிக்கிற மாதிரி இந்த மாதிரி நெட்டு தையல் தான் வந்து கேட்குறாங்க. ஆனால் இந்த ரவுண்டு ஸ்லீவ் வந்து போடும்போது இந்த ஆம்ஹோல் கிட்ட நம்மளால் பிரித்து விட முடியாது. இப்போ நமக்கு கை மட்டும் லூஸாக இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்லீவில் மட்டும் ஒரு தையல் பிரித்து விட்டால் போதும். அதே மாதிரி இல்லை கையெல்லாம் சரியாக இருக்குது, இடுப்பு மட்டும் எனக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்படின்னா இடுப்பில் வந்து ஒரு தையல் பிரித்து விட்டால் போதும். நமக்கு அந்த ஆம்ஹோல் கிட்ட நமக்கு தையல் பிரிஞ்சு வராது. ஆனால் இந்த மாதிரி நம்ம நேர் தையல் தைக்கும்போது நம்ம ஸ்லீவ்லேருந்து பிரிக்கும்போது அது இடுப்பு வரைக்குமே அந்த தையல் பிரிஞ்சு வந்துடுது. அல்லது இடுப்பு மட்டும் பிரிக்கும்போது கையோடு சேர்ந்து அது வந்து பிரிஞ்சு வந்துடுது. அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஒரு லாக் தையலை போட்டுட்டோம், கையும் பாடி பீஸும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்துல நம்ம வந்து ஒரு லாக் தையல் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு இப்போ நீங்கள் இடுப்புலேருந்து பிரிக்கணுன்னா இடுப்புலேருந்து மட்டும் பிரிச்சுக்கலாம். அந்த லாக் தையலுக்கு மேலே நமக்கு தையல் பிரிஞ்சு வராது. இல்லை கை மட்டும் தான் நம்ம பிரிக்கணும் அப்படின்னா கையிலேருந்து அந்த ஃபஸ்ட்டு தையலை நம்ம பிரித்து விடும்போது அது கை ஆம்ஹோலோடு நின்றுக்கும், கீழே இடுப்பு பகுதிக்கு அந்த தையல் வந்து பிரிஞ்சு வராது. அதனால் அந்த பாடி பீஸும் ஸ்லீவ் பீஸும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்துல மார்பு சுற்றளவு வரக்கூடிய இடத்துலையும் ஒரு லாக் தையல் வந்து போட்டுருங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்று, முடிக்கிற போது ஒன்று, சென்டரில் அந்த மார்பு சுற்றளவு இருக்கிற இடத்துல ஒரு லாக் தையல் அப்படிங்கிறது நீங்கள் போட்டுட்டிங்கன்னா பிரித்து விடும்போது இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வராமல் இருக்கும். சரியா? இப்போ இதே மாதிரியே நம்ம 2 பக்கமுமே நம்ம என்ன செஞ்சிடலாம், தையல் வந்து போட்டுக்கலாம்.
இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். கரெக்டாக உங்களுக்கு அந்த ப்ளஸ் மார்க்கும் கரெக்டாக வந்து வரும். அதே மாதிரி முன்ன பின்ன மேலே கீழே ஏற்ற இறக்கம் அதுவும் எதுவும் உங்களுக்கு வந்திருக்காது. ஓகேவா? இப்போ நம்ம ஒரு சைடு ஜாயின் வந்து நம்ம பண்ணிட்டோம். அதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே இருந்து இடுப்பு பகுதியிலேருந்து வராமல் நான் ஸ்லீவ்லேருந்து வரேன். எப்பயுமே எனக்கு பேக் சைடு மேலே இருக்க மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். ஃப்ரண்ட்டு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரைட்டாக தையல் வந்து வராது. ஸோ இப்போ நான் கையிலேருந்து தையல் போட ஆரம்பிக்கிறேன். இப்போ கையிலையுமே வந்துட்டு நல்லா லாக் தையல் போட்டு நிறுத்திட்டு திரும்பி அந்த ஆர்ம் ஹோல் நாச்சஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதை வந்து நேராக இருக்க மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்டு மார்பு சுற்றளவில் செக் பண்ணிட்டோம். அந்த நாச்சஸ் கரெக்டாக இருக்குது. அந்த இடத்துல நமக்கு தையல் வந்தால் தான் ஃப்ரண்ட்டு மார்பு சுற்றளவும் சரி பேக்கும் சரி நமக்கு கரெக்டாக வரும். அப்போ அது ரெண்டும் சரியாக இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அங்கே சரியாக இருக்கும்போது மேலே ஷோல்ட்ரு ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுவும் நீங்கள் நேராக எடுத்து வைக்கணும். அப்போ தான் நமக்கு கை திருகிட்டு இல்லாமல் இருக்கும். மேலே ஷோல்ட்ரு ஜாயிண்ட்டையும் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு கீழே மார்பு சுற்றளவு நாச்சும் கரெக்டாக எடுத்து வச்சு அங்கே ஒரு லாக் தையல் அங்கே நிறுத்திட்டு திருப்பி அங்கேருந்து கீழே ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அது வரைக்கும் ரெண்டையும் சேமாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் கீழே வரைக்கும் ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். இது ஃபஸ்ட்டு தையலுக்கு மட்டும்தான். அடுத்து 2 தையல் வந்து நம்ம கீழே இருந்தே கூட அப்படியே கண்டினியூஸாக நம்ம வந்து போட்டுக்கலாம். இந்த 2வது அதாவது எக்ஸ்ட்ரா தையல் நம்ம போடுறோம் இல்லையா, அது வந்து நம்ம கரெக்டாக 1/4 இன்ச்சு கேப்னால் 1/4 இன்ச்சு கேப்பில் போடணும். ஒரு கைடளவு கேப்னால் கைடளவு கேப்பில் தான் போடணும். ஒரு தையல் வந்து கைடளவு கேப்லையும் இன்னொன்று வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு கேப்லையும் போடக்கூடாது. அந்த 3 தையலுமே ஒரே மாதிரியான இடைவெளியில் இருக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அவங்க நாளைக்கு சப்போஸ் பிரித்து விட்டு போடுறாங்க அப்படின்னாலும் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ஒரே மாதிரி லூஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கும். ஓகேவா? இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 3 தையல் போட்டதுக்கு பின்னாடி சைடில் ஏதாவது கிளாத் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம சேமாக இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆம்ஹோல் கிட்ட அந்த ப்ளஸ் மார்க் மாதிரி நமக்கு கரெக்டாக வந்து இருக்கும். இதே மாதிரி நீங்கள் சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எல்லாமே சரி பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்லீவ் ஜாயின் பண்ணி நீங்கள் சைடு தைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் எதுவும் வராமல் நம்மளால் நீட்டாக ஒரு ப்ளவுஸ் வந்து சைடு ஜாயிண்ட்டு போட முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சைடு ஜாயிண்டில் இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே இப்போ கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களே என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.